தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் திங்கட்கிழமை காலை கருப்பசாமி சிறுவன் மாயமானதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில் சடலமாக கிடைக்கப்பட்டார். குற்றவாளிகளை பிடிக்க எஸ்பி ஆர்டர் போட்ட நிலையில் சிறுவன் உயிரிழந்து 3 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகளை பிடிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டறியும் பணியும் தடயவியல் நிபுணர்களை கொண்டு தடயங்களை சேகரிக்கும் பணியும் நடைபெற்ற நிலையில் இன்று மதியம் 12 மணிக்குள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று சிறுவனின் தாய் சுந்தரி கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் புள்ள மேல சத்தியமா நான் செத்துருவேன். என் புள்ள கடவுளம் காடுபுலம் தேடி இருக்கோம், கடவுளம் தேடி இருக்கோம். தேடியும் என் புள்ள 4:30 வரை உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 6:30க்கு மேல என் புள்ள செத்த போனாமா கிடக்கணும். இவ்வளவு பறந்தான் புள்ள வந்தான். என் புள்ள எப்படி வந்துச்சு? அப்ப திட்டம் போட்டு கொண்டு தூக்கி போட்டுட்டாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நீதி வாங்கி கொடுங்க, கொடுத்து நீதி வாங்கி கொடுங்க. அவனை கொண்டவனே காலையில இருந்து போடுங்க. அவனை வெட்டி குறுகுறா போடணும். சரியா?